ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு, இன்னைக்கு ஜனநாயகன் படத்தோட ஃபர்ஸ்ட் ரோ வீடியோ வந்து வெளியாயிருக்குது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு? நல்லா இல்லையா? நல்லா இருந்துச்சா? தளபதி விஜய் அண்ணா, இதுதான் என்னுடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நிலையில, ஒரு பக்கம் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா வந்து இன்னும் படம் நடிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப தளபதி விஜய் அண்ணா இனி அடுத்தது படம் நடிப்பாங்களா? நடிக்க மாட்டாங்களா? இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா இந்த ஜனநாயகம் படம் வந்து இறங்குதுல்ல, இந்த படம் ரிலீஸ் டேட் அன்னைக்கு கூட அரசியல புகுத்தி வச்சிருக்காங்க. அது என்ன? என்ன அரசியல் அதுல இருக்குது? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தளபதி விஜய் அண்ணாவோட பிறந்த நாள். சரியா? இந்த பிறந்த நாள முன்னிட்டு இன்னைக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஜனநாயகன் படத்தோட ஃபர்ஸ்ட் ரோ வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோ எப்படி இருந்துச்சு? அதுல தளபதி விஜய் அண்ணா என்ன ரோல்ல வந்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஜனநாயகன் படத்துல அ எல்லாருமே வந்து அரசியல் சம்மந்தமா தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி தளபதி விஜய் அண்ணா போஸ்ட் வெளியிட்டிருந்தாங்க. அதுல வந்து அரசியல் சம்மந்தமா கை காட்டுறது, செல்ஃபி எடுக்கிறது அப்படிதான் ஃபுல்லா இருந்துச்சு. ஆனா இந்த வீடியோல தளபதி விஜய் அண்ணா டிஃப்ரெண்ட் கெட்டப்ல வந்திருந்தாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது போலீஸ் வேடத்துல வந்திருந்தாங்க. அதுவுமே இப்போ சொல்லப்போனா போலீஸ் வந்து எல்லா படத்துலயுமே கன் தான் வச்சிருப்பாங்க. கன்ன வச்சு துப்பாக்கி சுடுறது நடத்துற மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஆனா இதுல தளபதி விஜய் அண்ணா வந்து டிஃப்ரெண்ட்டா வந்திருந்தாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னுக்கு பதிலா கையில கத்தி வச்சிருந்தாங்க. ஒரு பார்க்குறதுக்கே வேற டிஃப்ரெண்ட்டா வேற லெவல்ல வந்திருந்தாங்க. தளபதி விஜய் அண்ணாவ சின்ன வயசுல பார்த்த மாதிரி அப்படி ஒரு ஃபீலா இருந்துச்சு. அந்த அளவுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரோ வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு. ஃபென்டாஸ்டிக் சொல்லவே வேண்டாம். அவ்வளத்துக்கு செம்மையா இருந்துச்சு. சரி, இனி தளபதி விஜய் அண்ணா இனி நான் படம் வந்து நடிக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிற நிலையில, இப்ப தளபதி விஜய் அண்ணா இனி அடுத்த படம் நடிக்க வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகும், நான் வந்து இனி படம் நடிக்க மாட்டேன். இதுதான் என்னுடைய கடைசி படம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஏன்னா அரசியல் பிஸி. சரி, இந்த மாதிரி இருக்குது சூழ்நிலையில இனி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி அடுத்த வருஷம் மே மாசம் தேர்தல் நடக்கும். அந்த தேர்தல்ல தளபதி விஜய் அண்ணா வெற்றி பெற்றுட்டாங்க. ஒருவேளை முதலமைச்சரா ஆயிட்டாங்க அப்படின்னு இருக்கும்போது, அவங்களுக்கு வந்து அதிகமா என்ன ஆகும்? ஃபுல்லா பிஸி ஆயிருவாங்க. மக்களுக்குள்ள வேலைய வந்து அவங்களுக்கு பார்க்கறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். அப்போ படம் நடிக்க வாய்ப்பு இருக்காது. அது மட்டும் இல்லாம, சரி ஒருவேள எதிர்க்கட்சி தலைவரா ஆயிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பவுமே பிஸி ஆயிருவாங்க. ஏன்னா மக்களுக்காக என்னலாமோ கேட்க வேண்டிய விஷயம் கேள்விகள கண்டிப்பா கேட்பாங்க. அந்த மாதிரி அப்பவும் இருக்கும்போது படம் நடிக்க வாய்ப்பே கிடையாது. சரி இதுவுமே வரல, எதிர்க்கட்சி தலைவரா வரல, எதுவுமே வரல அப்படின்னு இருக்கும்போது, தளபதி விஜய் அண்ணா படம் நடிக்க வாய்ப்பு இருக்குது. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணாவ நம்பி நெறைய பிசினஸ் இருக்குது. அப்படி என்ன பிசினஸ் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, அதாவது தளபதி விஜய் அண்ணாவ வச்சு நெறைய பேர் படம் எடுக்கிறதுக்கு வெயிட்டிங்ல இருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணாவ வச்சு எந்த படம் எடுத்தாலுமே ஹிட் குடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணாவ வச்சு ஒரு படத்த எடுக்குறாங்க அப்படின்னா, அதுல 500,00,00,000 முதலீடு போட்டாங்கனாலும், அத வந்து புரொடியூசர் வந்து எடுத்துருவாரு. அதனால நம்பி என்ன பண்ணுவாங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தளபதி விஜய் அண்ணாவுக்கு வந்து ஒரு படத்துக்கு வந்து 200லருந்து 250,00,00,000 சேலரி. இந்த மாதிரி அரசியல்ல வந்து அவங்க தோத்துட்டாங்கன்னா, கண்டிப்பா அடுத்த படம் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெறைய பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இருக்கிறாங்க. விஜய் அண்ணா வச்சு படத்த எடுக்கிறதுக்கு. இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா இந்த ஜனநாயக படத்தோட ரிலீஸ் டேட்லயே ஒரு அரசியல் பண்ணி வச்சிருக்காங்க. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா இந்த படம் கடைசி படம்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கடைசி படம் முதல்ல இந்த வருஷம் கடைசிக்குள்ள ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அடுத்ததாட்டு ஒரு அறிவிப்பு அறிவிச்சாங்க. அதாவது பொங்கல முன்னிட்டு ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மா சொல்லிட்டாங்க. சரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு நெனச்சுக்கோங்களேன். அதுலயுமே ஒரு அரசியல் இருக்கு. என்ன அரசியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 9ஆம் தேதியில இருந்து கரெக்ட்டா 30 நாள்
தியேட்டர்ல அந்த படம் ஓடும். அடுத்ததாட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓடிடில 30 நாள் அதுவுமே ஓடும். இப்படி 2 மாசம் ஃபுல்லா தளபதி விஜய் அண்ணாவோட படத்த பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. அடுத்த 2 மாசம் வந்து தேர்தல் பிரச்சாரம். சரியா? அந்த மாதிரி போயிரும். இப்போ இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30 நாள் அந்த தியேட்டர்ல ஓடும்ல. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்த தளபதி விஜய் அண்ணாவோட கடைசி படம்னால, தளபதி விஜய் அண்ணாவோட ஃபேன்ஸும், அஜித் அண்ணா ஃபேன்ஸும், மத்த சக நடிகர்களுடைய ஃபேன்ஸும் கண்டிப்பா இந்த படத்த பார்க்க வருவாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண மக்களுமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த படத்த பார்ப்போம். அப்படி என்னதான் சொல்லியிருக்காங்க, தளபதி விஜய்னா அரசியலுக்கு வந்திருக்காங்க. கண்டிப்பா இதுல வந்து அரசியல் சம்மந்தமா டிஃபரெண்ட்டா சொல்ல வாய்ப்பு இருக்குது மக்களுக்கு அப்படின்னு வந்து பார்ப்பாங்க. இந்த படம் ஒரு அரசியல் சார்ந்த படமா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா ஈஸியா மக்கள் மனசுல வந்து அரசியல புகுத்திருவாரு. இடமும் பெற்றுருவாங்க. இதனால மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, தளபதி விஜய் அண்ணாவுக்கு வந்து ஓட்டு போடுவாங்க. இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி அடுத்தது 2 மாசம் ஃபுல்லா பிரச்சாரம். ஃபுல்லா பிரச்சாரம் சம்மந்தமா போகும்போது, தளபதி விஜய் அண்ணா இன்னும் என்ன பண்ணுவாங்கன்னா, மக்கள் மனசுல இன்னும் அதிகமா இடம் பிடிச்சிருவாங்க. அப்படியுமே ஓட்டு வாங்கிருவாங்க. ஒருவேளை விஜய் அண்ணா நடிக்கும் ஜனநாயகன் படம் வந்து அரசியல் சார்ந்த படம். அதனால மக்கள் மனசுல வந்து இடம் பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ உள்ள ஆட்சியாளர்கள் இறக்க விடல அப்படின்னு இருந்துச்சுன்னா, இதுவுமே தளபதி விஜய் அண்ணாவுக்கு தான் ப்ளஸ் பாயிண்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, தளபதி விஜய் அண்ணாவோட கடைசி படம். இறக்க விடலாம்ல. என்னத்துக்கு இந்த இப்போ உள்ள ஆட்சியாளர்கள் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அது போக்குல இறங்கிட்டு அவங்க போக்குல அவங்களுடைய அரசியல பார்த்துட்டு போயிருவாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்படி இருக்க சூழ்நிலையில என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் அண்ணாக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓட்டு போட்டுருவாங்க. இன்னொரு பக்கம் தளபதி விஜய் அண்ணா இந்த படத்த நல்லபடியா ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியா மக்கள் மனசுல வந்து இடம் பிடிச்சிட்டு போயிருவாங்க. ஏன்னா, இது கண்டிப்பா ஒரு அரசியல் படமா இருந்துச்சுன்னா, ச ஈஸியா அவங்க மக்கள் மனசுல இடம் பிடிச்சு தான் தீருவாங்க. சரி, இப்போ இந்த படத்த யார் இயக்குறாங்க? இதுல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க? யாரெல்லாம் இசையமைக்கிறாங்க? எல்லாத்தையுமே டீட்டெயிலா பார்ப்போம். அதாவது இந்த படத்தோட இயக்குனர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினோத் தான். இந்த படத்துக்கு இசையமைக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிருத் ரவிச்சந்திரன். சரியா? ஒளிப்பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்யன் சூரியன். சரியா? அதுக்கப்புறம் இந்த படத்துல யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, முக்கிய ரோல்ல விஜய் அண்ணா, அவங்களுடைய ஜோடியா பூஜா ஹெக்டோ, அதுக்கப்புறம் வந்து பாபி தியோல், பிரகாஷ்ராஜ், பிரியாமணி, கௌதம் வாசுதேவ் மேனன், ஸ்ருதி ஹாசன் இவங்க எல்லாருமே இந்த படத்துல வந்து நடிக்கிறாங்க. சரி, இப்ப என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணாவோட பிறந்தநாள முன்னிட்டு இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரோ வீடியோ வந்து வெளியிட்டிருந்தாங்க. இது வந்து வீடியோ பார்க்கும்போது மாஸா வெறித்தனமா இருந்துச்சு. கண்டிப்பா இந்த படமும் வெறித்தனமா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது டபுள் ஆக்ஷன் மாதிரி சொல்றாங்க. சிங்கிள் ஆக்ஷனா, டபுள் ஆக்ஷனான்னு வந்து தெரியல. நம்ம அது வந்து பொறுத்து தான் இருந்து பார்க்கணும். கண்டிப்பா இது வந்து ஒரு நல்ல அரசியல் சார்ந்த படமா தான் இருக்கும். இந்த படம் மூலமா மக்களுக்கு நெறைய விஷயங்கள் வந்து சொல்லி புரிய வைப்பாங்க. இந்த தேர்தலையுமே தளபதி விஜய் அண்ணா கண்டிப்பா ஜெயிப்பாங்க. ஜெயிக்க முடியாட்டாலுமே எதிர்க்கட்சியாட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். அதே மாதிரி அடுத்த வருஷம் மே மாசம் எலெக்ஷன் நடக்கும்ல. அதுலயுமே டிவிகேக்கும், டிஎம்கேவுக்கும் கண்டிப்பா வெறித்தனமான போட்டி வந்து நடக்கும். இந்த போட்டி எப்படி நடக்கும் எல்லாமே நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இத பத்தி இந்த அரசியல் சம்பந்தமா பத்தி தளபதி விஜய் அண்ணா படத்தோட பத்தி மேலும் அப்டேட் வந்து தெரிஞ்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு நான் வந்து தெளிவா வந்து சொல்லுவேன். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பாய்.